கருப்பட்டி பணியாரமும், கார பணியாரம் தாங்க. அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட்டு இட்லி மாவு தாங்க. அப்படியே பஞ்சு பஞ்சுன்னு இருக்குங்க இந்த பணியாரம், கருப்பட்டி பணியாரம். டேஸ்ட்டா இருக்கும். ஆட்டுன என்னைக்கு நீங்க மாவு அரைக்கிறீங்களோ, அன்னைக்கே நீங்க ஊத்துங்க. இப்ப இது கருப்பட்டிய காய்ச்சிட்டு, நல்லா ஆற வச்சு, இந்த மாவை இட்லி மாவு தாங்க. நல்லா கரைச்சு ஊத்தி எடுங்க. அவ்வளோ சாஃப்ட்டா இருக்குங்க சாப்பிடையில. குழந்தை இட்லி, தோசைன்னா வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவாங்க. இது மாரி செஞ்சு குடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸு. இன்னைக்கு கார பணியாரம். அதுவும் அதே தான். 2 இன் 1ங்க. ஒரு மாவுல 2 இதுங்க. இப்ப பாருங்க. அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. பார்க்கையில இதுக்கு கார சட்னி தாங்க நல்லா இருக்குமுங்க. கொஞ்சம் எண்ணெய், ஜீரகம், கடுகு உளுந்தம் பருப்பு, வெங்காயம், கேரட்டு நல்லா வதக்கி விட்டு, மாவோட சேர்த்து நல்லா கலக்கி, ஊத்தி கார சட்னி வச்சு குடுங்க குழந்தைகளுக்கு. ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாரி ட்ரை பண்ணுங்க. கடையில வாங்கி குடுக்காம வீட்லயே ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.